நான் அந்த பொண்ணை லவ் பண்ணது அந்த பொண்ணுக்கு தெரியாது. அந்த பொண்ணு அவளை லவ் பண்ணது எனக்கு தெரியாது. ஒரே கள்ள உறவா இருக்கேடா. நல்ல உறவுல ஏதுடா கிக்கு? டேய் அசோசியேட் சொல்றா. நல்லா சொல்றேன், ஃபுல்லா கேட்டுக்க. லதாவுக்கு ஆனந்துக்கும் கள்ள தொடர்புக்கு இது உண்மைதான். இது லதாவோட புருஷன் ராஜேஷ்க்கு தெரியாது. ஆனா ராஜேஷ்க்கு வசந்திக்கு சின்ன கனெக்ஷன் இருக்கு. தெரியும் வசந்தி குழப்பமா இருக்கேடா. யார் கூட இருக்காங்கன்னு தெரியலடா. இதெல்லாம் லவ் போச்சுங்கிற கவலையா சோறு போச்சுங்கிற கவலையான்னு எனக்கு தெரியல. நீங்க சொல்ற கணக்குப்படி பார்த்தா வேலை செய்யும் இடத்துல வர காதல் மட்டும் தான் சரியான காதலா? அப்படியும் சொல்ல முடியாது சார். அப்ப எங்க தான் சரியான காதல் வரும்? அது இடையிலேயே நான் லவ் யூ சொன்னா லவ் யூ டூன்னு சொல்லுவாங்க. லவ் யூ டூ வரைக்கும் போயாச்சு, ஆனா லவ் இல்ல. நான் இங்க பாரு லவ் பண்ணதே இல்ல இது வரைக்கும். அப்படி லவ் பண்ணாலும் உன்ன லவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா. தெரியாது, எனக்கு தெரியாது, அவனுக்கு தெரியாது. அந்த பொண்ணுக்கு தான் சார் இதெல்லாம். உங்க ரெண்டு பேருக்குமே ஒண்ணும் தெரியல, அதான் விஷயம். இப்போ என்ன ஸ்டார்டிங்ல நல்லா கேர் பண்ணிட்டு ஊட்டி விட்டு மடியில படுக்க வச்சு எல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் இல்ல இது லவ்லன்னு போனா அப்ப நான் என் ஃபீலிங்ஸ் எங்க சார் இடம் இருக்கு? இது காதல் தானேன்னு தோணுச்சு. இது காதல் தானேன்னு தோணுச்சு. நான் போய் கேட்டேன், ஆனா அந்த பொண்ணு இல்ல அது ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு எந்தெந்த கொஞ்சம் க்ளோஸ் ஆரம்பிச்சேன். ஃப்ரீ பீரியட்னா பக்கத்துல வந்து உட்காந்துருவா, பேச ஆரம்பிப்போம். ஹோம்ஒர்க் வந்து எனக்கு கொஞ்சம் அடிக்கடி எழுதி கொடுப்போம். பிடிச்சிருக்கனால தான் இது நடக்குதோ அப்படின்னு நினைச்சிட்டு நான் போய் ஒரு நாள் சொல்ல வரைக்கும் போயிட்டேன். அப்போ வந்து அவ என்கிட்ட வந்து சொல்றா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டா. சரி அவளே சொல்லிடுவா போல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எனக்கு அந்த பையனை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து சொல்றா. டேய் என்னடா கன்னித்தீவு மாதிரி இது முடியவே முடியாதா? கேண்டீன் போறோம், நான் இங்க உட்காந்துருப்பேன், அவங்க அங்க உட்காந்துருப்பாங்க. அவங்களே வந்து ஊட்டி விடுவாங்க. சரி நான் பெஞ்சில படுத்தா எதுக்கு பெஞ்சில படிக்கிறேன், மடி இருக்கலாம், மடியில படுக்க வச்சாங்க. அன்லிமிட்டட் காலுக்கு அர்த்தமே தெரியாது சார் எனக்கு. அவங்க பேசினதுக்கு அப்புறம் தான் அன்லிமிட்டட் கால் எவ்வளவு நாள் பேசினா போல. இப்போ காலேஜ் விட்டு இப்படி போறேன், அடுத்து கால் வருது, மறுநாள் காலைல 8 மணி காலேஜ், அது வரை ஃபோன் பேசுவேன். 2 நாள் தூங்குவாங்க, தூங்கிட்டு நானும் தூங்கிட்டு ஃபோன் வச்சுனா திரும்ப அடிச்சு இந்த தூங்குனா ஃபோன் வச்சிருவேன் அவ்வளவுதானா அப்படின்றாங்க. விதமான கன்ஃபியூஷனா இருக்கு. சரி அந்த பொண்ணு லவ் பண்ணாமல இப்படி பண்ண போறாங்க நான் நினைக்கிறேன். இப்போதான் ஒரு ட்விஸ்ட் அங்கதான்டா இருக்கு இந்த ஸ்டைல் பாண்டியோட ட்விஸ்ட். அந்த பொண்ணை லவ் பண்ணது அந்த பொண்ணுக்கு தெரியாது. அந்த பொண்ணு அவளை லவ் பண்ணது எனக்கு தெரியாது. அந்த பையனுக்கு நான் லவ் பண்ணது அவனுக்கு தெரியாது. நான் என்ன பண்ணாலும் ராஜேஷ்க்கு தெரிஞ்சிடும். ராஜேஷ்க்கு அப்படி தெரிஞ்சதுன்னா அவனுக்கும் வசந்திக்கு இருக்கிற கள்ள தொடர்பை நாம அமலப்படுத்த கள்ள உறவுடா குரூப் இது. டேய் எனக்கு ஒண்ணுமே புரியல, ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. பொண்ணு என்ன லவ் பண்ணிருக்கா சார்? சரி நான் அந்த பொண்ணை லவ் பண்ணல. அவங்க 2 பேருக்குள்ள ஏதோ நடந்திருக்கு, அது நடக்குதுன்னு கூட எனக்கு தெரியாது. என்னடா ஒரே குழப்பமா இருக்கேடா. யார் கூட இருக்காங்கன்னு தெரியலடா. எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது, அவனுக்கு தெரியாது. அந்த பொண்ணுக்கு தான் சார் இதெல்லாம். உங்க ரெண்டு பேருக்குமே ஒண்ணும் தெரியல, அதான் விஷயம். இருக்காங்கய்யா. என்னய்யா இவ்வளவு அப்பாவியா இருக்கிற? மடியில படுக்க வச்சிருக்க, இந்த ட்ரெஸ் போடு அந்த ட்ரெஸ் போடுன்னு சொல்லியிருக்க. என் போன் வாங்கி நீயே உன் கான்டாக்ட் நல்லா சேவ் பண்ணிருக்க. அப்ப இதெல்லாம் லவ் இல்லையா அப்படின்னு கேட்டா, கிஷோர் எனக்கு ஒன்னு பிடிக்கும், எனக்கு உன் மேல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, ஆனா அது நான் லவ்வா பார்க்கல அப்படின்ட்டாங்க. யாரா அவன் இப்படி போட்டு மைண்ட் பக் பண்ணிக்கிறான்? February 14 எனக்கு கால் வந்துச்சு. உன்னை அர்ஜென்ட்டாக பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி கிளம்பி போயிட்டேன். போனோடனே எனக்கு ஷர்ட்டு டைரி மில்க் எல்லாம் அவ்வளோ சந்தோஷம். ஒரு February 14 அன்னைக்கு அது கொடுத்தா அதுக்கு என்ன அர்த்தம் நீங்க சொல்லுங்க ஃபர்ஸ்ட். ஆமா காதல் தினம். சோ காதல் தினம் ஓகே நம்ம ஒத்துக்கலாம். மெசேஜ் இருந்தா கொடு, நான் போறப்ப அப்படியே பாஸ் பண்ணிட்டு போறேன். ஒரு ஷையா இருக்கும் போல நம்மளே ப்ரப்போஸ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு நான் ப்ரப்போஸ் பண்ணிட்டேன். சொல்றா சிங்கா குட்டி வா லவ் அப்படின்னு சொன்னதுக்கு இல்ல உன் மேல எனக்கு அந்த மாதிரிலாம் தாட் இல்ல, உனக்கு வந்து யாருமே இன்னைக்கு உனக்கு லவர் இல்லைன்னு எனக்கு தெரியும், சோ அதனால நான் உனக்கு வாங்கி கொடுத்தேன். இல்ல எங்களுக்கு வந்து February 15 வாங்கி கொடுக்கலாம், 16 வாங்கி கொடுக்கலாம், நார்மல் டேஸ்ல வாங்கி கொடுத்துட்டு ஏதோ தோணுச்சு வாங்கி கொடுத்தது கூட சொல்லிருக்கான். இல்ல ஆமா நாங்க ஆல்ரெடி நாங்க அந்த மாதிரி ஒரு நெருங்கின அனுநியமா தான் பழகிட்டு இருந்தோம். 14 அன்னைக்கு சொல்லுவோம் எனக்கு ரொம்ப இன்ப அதிர்ச்சியா தான் இருந்தது. எதுக்குற அடேங்கப்பா எப்படி இருக்கும் சொல்லுவாங்கன்னு இன்ப அதிர்ச்சியா இருந்தது. ஆனா அவங்க சொன்னத கேட்ட உடனே எப்படி அதிர்ச்சியா இருந்துச்சு? தாங்கிக்க முடியல மனசு ரொம்ப. ஓகே இன்ப அதிர்ச்சியில இருந்து பேரதிர்ச்சிக்கு போயிட்டு லைஃப்ல மறக்க மாட்டேன், ஏன்னா தாங்க முடியல. கிஃப்ட்ஸ் எல்லாம் வந்து ஸ்டோரி போடுவாங்க சார். ஸ்டோரி போடுறப்ப நம்மள மென்ஷன் பண்ண மாட்டாங்க. நம்மள தவிர எல்லாத்தையும் மென்ஷன் தப்பு. நான் தான் தப்பு. கொடுத்தது gift நானு, என்ன மட்டும் டாக் பண்ணலனா அது லவ் தானே அப்படின்ற மாதிரி ஒரு எல்லாரும் டாக் பண்ற பொண்ணு நம்மள மட்டும் சொல்லலைங்கறப்ப லவ் நினைச்சீங்க. வண்டியும் பாரு வந்துட்டான் டயலாக் பேசி வா வண்டியில கொடுத்துருச்சு. அதை கேட்டதுக்கு இந்த மாதிரி ஒன்ன டாக் பண்ணா நீ தான் வாங்கி கொடுத்தேன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிரும், அப்புறம் லவ் பண்றோம்னு நாம கைய வச்சிட்டேடா பகவதி, ஜோலி முடிஞ்சு போயிட்டு வா. நினைச்சிருவாங்கிறதுக்காக தான் டாகே பண்ணல, அதனால தான் பண்ணல. லவ் பண்றதுனால தான் அந்த பொண்ணு டாக் பண்ணல நம்ம நினைச்சிட்டோம். சமாதானம் பண்றதுக்குள்ள பெரும்பாடாயிடுச்சு. ஒண்ணு அவனுக்கு பிக்கப் ஆயிட்டு நான் உட்காந்து செம்மையா அழுதுட்டு இருக்கேன். அவன் மூஞ்ச பாரு உன் மூஞ்ச பாரு, இவனுக்கெல்லாம் உன்னை விட்டு போயிருக்கா அப்படிலாம் சொல்லிட்டு ரொம்ப அப்புறம் அவ பண்ற ஒரு விஷயங்களும் பார்க்க இது லவ் தானா ஜெஸ்ஸி, இது லவ் தானா, இது லவ் தானே ஜெஸ்ஸி நினைக்கிற அளவுக்கு என்னென்னலாம் பண்ணாங்க. சுத்தி சுத்தி எது நடந்தாலும் உன்கிட்ட தான் ஷேர் பண்ணணும்னு தோணுது, வேற யார்ட்டையும் ஷேர் பண்ண தோணல, உன்கிட்ட வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு, செக்யூரா இருக்கு உன்கிட்ட அப்படின்னு நான் சொல்லிட்டு எப்படி சரி இதை இப்படியே போனா வேற யாராச்சும் வந்து பந்தியில உட்காந்துட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் சொல்லிட்டேன். பைத்தியக்காரங்களாடா நீங்க, என்னதான்டா உங்களுக்கு பிரச்சனை? இது வரைக்கும் அப்படி லவ் பண்ணாலும் உன்ன லவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா. ஓ லவ் பண்ணவும் மாட்டேன், பண்ணாலும் ஒன்ன பண்ண மாட்டேன். நம்ம விடுவோமா? திருப்பி பேசி அவளை
ஓகே பண்ணி பேசிட்டா இருக்கீங்க? இல்ல அது பிரேக்கப் ஆயிருச்சு. அவ்வளவு வெரி மாப்பிளைக்கு இல்ல உங்களுக்கு அதானமா ஒரு மாதிரி ஒன்ஸ் இன் இயர் ஒரு லவ் பண்ணி ஒரு பிரேக்கப் ஆகி மீண்டு மறுபடி அது ஒரு மாதிரி அது ஒரு லைஃப் ஸ்டைல் ஆயிடுச்சோ? ஏன்டா இருக்கீங்க ஒரு கட்டத்தில் அவங்களே என்கிட்ட கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, உனக்கு எது தோணுது நினைக்கிறேன் நீயே சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு டைம் வேணும், டிசைட் பண்ணலாம், பேசலாம், அது வரைக்கும் உன்னை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும். அது இடையிலேயே வந்து நான் லவ் யூ சொன்னால் லவ் யூ டூன்னு சொல்லுவாங்க. பிரச்சனையாகி சரி என்ன லவ் பண்ணுறியா இல்லையா அப்படின்னா இல்லை ஜஸ்ட் ஃப்ரெண்டு. அப்போ லவ் யூ சொன்னது லவ் யூ ஆஸ் அ ஃப்ரெண்டாக சொன்னேன். ஐ லவ் யூ டா பட் as a friend சொல்ல முடியும்னு எனக்கு ஒன்றுமே புரியல சார். எனக்குமே புரியல தம்பி. லவ் யூ 2 வரைக்கும் போயாச்சு, ஆனா லவ் இல்ல. உடம்பெல்லாம் குப்புன்னு வேர்க்குதே, என்ன புடிச்சுக்கடா கைத்தாங்களா. பாண்ட் பிரேக் ஆயிருமோன்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சரி. என் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் சும்மா இல்லாம போயிட்டு அந்த பொண்ணுட்ட சொல்லிட்டாங்க, காதல்ங்கிறது காலைக்கடன் மாதிரிடா, அது அடக்கிண்டே லவ் பண்றான், உன் மேல நிறைய ஃபீலிங்ஸ் வச்சிருக்கான், நீ அவன் கூட இருந்தா உன் லைஃப் நல்லா இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங். ஃபீல் ஆகி நல்ல இதா இருப்பானா என்னன்னு எனக்கு தெரியல, உன்ன அந்த அளவுக்கு நான் பாத்துப்பனா அப்படிங்கிற மாதிரி தெரியலன்ட்டு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நான் எதுக்கு யோசிச்சு சொல்றேன். நல்லா யோசிங்க செட்டியார் சார். தம்பி ரிஜெக்ஷன்ல சாரி நோ முடியாது அப்புறம் பார்க்கலாம், உனக்கு நான் அவ்வளவு பொருத்தமானவ இல்ல, உனக்கு இன்னை விட நல்ல பெட்டரான பொண்ணு கிடைப்பா. மோஸ்ட் டேலண்டட் அங்க கோபிநாத் பண்ணியிருந்தா பரவாயில்ல சார். நீங்க தான் நேர்ல சொல்ல, இல்ல நாங்க மட்டும் நேரா சொல்ல. குட் क्वेश्चन. அவங்க பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து காதல் மாதிரி தான் இருக்கு, ரைட்டா? ஏன் லவ் இல்ல அதுன்னு சொல்லணும், அப்பதான் புரியும். இல்ல படுத்துக்கோ சொன்னதோ ஊட்டி விட்டதோ அந்த டைம்ல she was interested. ஒரு ஃப்ரீக் அவுட் வரும், லைக் லவ்ன்றது சும்மா இல்ல. சும்மாரியா மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்படி வரும்போது ஒரு சின்ன ஸ்ட்ரகிள் இருக்கும், இந்த இடத்துல நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறப்போ இல்ல நோ இட்ஸ் நாட் லவ். ஆனா சிலருக்கு அது சொல்ல தெரியாது, ஹேண்டில் பண்ண தெரியாது. நான் வந்து இன்ட்ரெஸ்டடா இருந்தேன், பட் இது லவ் தானான்னு எனக்கு தெரியல, இல்ல இது எனக்கு ஃப்ரெண்டா தான் தெரியுது. என்னங்க ஒரு தாயா புள்ளைய பழகிட்டு டபால்னு வந்து முதல் குத்துற மாதிரி செஞ்சுட்டு போயிடுறாங்க வாழ்க்கையில. அப்படிங்களா நல்லா கேர் பண்ணிட்டு ஊட்டி விட்டு மடியில படுக்க வச்சு எல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் இல்ல இது லவ் இல்லன்னு போனா அப்ப நான் என் ஃபீலிங்ஸ் எங்க சார் இடம் இருக்கு? குட் क्वेश्चन. அங்க இருந்து வந்து ஊட்டி விட்டா அப்ப நான் என்ன நினைப்பேன், இத்தனை 11 பேர் இருக்கும், அவங்க மட்டும் எனக்கு தனியா வந்து இல்ல நீ சாப்பிட்டு மாட்டி விட்டுட்டா அப்ப நான் லவா தானே பாப்பேன். கேட்கவே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு சார். இங்க சொன்ன முக்காவாசி பேர்ல பாத்தீங்கன்னா எல்லாமே ஸ்கூல் காலேஜ், எல்லா பொண்ணுமே அந்த டைம்ல மெச்சூர்டா யோசிக்க மாட்டாங்க. ஈவன் தோ ஒழுங்கா ஒருத்தனை மட்டும் பாரு, சும்மா எல்லாரையும் லுக்குட்டே போகாத. அவன் என்ன மனசுல வச்சிருப்பான்னு தெரியாதுல்ல உனக்கு. இப்படி பார்த்தா வேலை செய்யும் இடத்துல வர காதல் மட்டும் தான் சரியான காதலா? அப்படியும் சொல்ல முடியாது சார். அப்ப எங்க தான் சரியான காதல் வரும்? என்ன கொடுமை சரவணன். சூப்பரா பாப்போம், ஒர்க் ஆச்சுன்னா பார்க்கலாம், நம்ம வேணாம்னு சொல்லிடுவோங்கிற மைண்ட் செட்ல நீங்க இருக்கீங்க. அந்த பையன் இதெல்லாம் பண்ற பொண்ணு நான் லவ் பண்ணுதுங்க நீ கேக்குறதுனால சொல்றேன். உங்களுக்கு இது ரொம்ப சாதாரணமான ஒரு டிப்ளமேட்டிக் ஸ்டேட்மெண்டா நீங்க சொல்லிட்டு போயிடலாம். ஆனா அந்த பையனுக்கு வந்து இது ஏமாற்றம்ல. அப்ப சொல்லி தொலை. ஆபீஸ்ல அவ்வளவு பேர் இருந்தாலும் என்ன மட்டும் கரெக்டா அந்த டைம் மட்டும் கூட்டிட்டு போவாங்க. எனக்கு ஒரு ஆஃபீஸ் பிளேஸ்ல எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான்பா, நான் எப்ப கூப்பிட்டாலும் அவன் வருவான் அப்படிங்கிறவன நான் ஃபோன் பண்ணுவேன். நான் வந்து லவ் பண்றவன தான் கூப்பிடணும்னு இல்ல. மாதிரி இருக்கீங்க இது கத்தா கதையாகுது. மத்த பசங்க இந்த அளவுக்கு நான் பழகுனா உடனே என்ன திருப்பி வந்து வேற மாதிரி பாக்குறாங்க, நீ ஒருத்தன் தான்ப்பா என்ன தப்பா பார்க்கல அப்படிங்கிற கம்ஃபர்ட்டா கூட இருக்கு. போயிட்டு வா. யாருக்கூடயும் பேசாதே பாத்துக்குது, யாருடையும் பேசாத, எந்த மட்டும் தான் பேசணும். எங்கூட தான் நீ டீ பிரேக் வரணும், எங்கூட தான் லஞ்சுக்கு வரணும், எங்கூட தான் போகணும். கேட்டுக்க. இட்ஸ் நாட் தட் லவ். இல்ல இப்ப சாப்பாடுலாம் கொண்டு வரதா அவர் காதலின் சமைக்க என்னடா பொதுவாகவே நம்ம அம்மாக்களோ நம்ம பெரியம்மா பெரியச்சி யாரா இருந்தாலுமே லேடிஸ் அன்னைக்கு அவ அதை பிடிச்சிருக்குன்னு சாப்பிட்டா நான் இன்னைக்கு அதை செஞ்சு வைக்கிறேன் அப்படின்னுவாங்க. 1 day 2 days பரவாயில்ல சார், 4 months வருது சார். இவனுக்கு லவ் போச்சுங்கிற கவலையா சோறு போச்சுங்கிற கவலையா? எப்ப பார்த்தாலும் சாப்பாடு. இனிமேல் சாப்பாடை பத்தி பேசினா வாய் இருக்க. மச்ச ஒருத்தருக்கு எடுத்துட்டு போனா பெரும்பாலும் நம்ம யாருக்கு அதை செய்வோம்? சார் ஒரு ஃப்ரெண்டா நினைக்கிறவங்களா இருந்தா செய்ய மாட்டோமா? நம்ம செய்ய மாட்டோம். இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. இது வழக்கத்திற்கு மாறான ஒன்று நினைக்க இருக்கிறப்ப அந்த பையன் அது காதல்னு நினைக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? காம்ப்ளிமெண்ட் கொடுக்கறது, ரொம்ப கேர் பண்றது, இது எல்லாமே வந்து ஃப்ரெண்ட்ஷிப்போட சிக்னல். அப்ப லவ்வோட சிக்னல் எதுன்னு சொல்லுங்க. அந்த டைம் போயிட்டு இருக்கப்பயே நான் லவ் யூ சொன்னா லவ் யூ டூன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி அவங்களுக்கு கொடுத்தது அது லவ் சிக்னல் தான். ஏன்டா இவர் ஸ்ட்ரெயிட்டா டைரக்டா நான் வந்து உன்னை லவ் பண்றேன்னு அவங்க சொல்லும் போது ஷி அகைன் ரீதிங்க் பண்ணிருக்காங்க. உங்க கூட லாங் டேர்மா இருக்கலாமா அப்படின்ற மாதிரி அந்த திங்கிங் ப்ராசஸ்ல அவங்க யோசிச்ச போது ஷி டிடன்ட் வாண்ட் டு கமிட் டு யூ. ஓ நீ அப்படி வரியா? ஃபுல் அண்ட் ஃபுல் உங்க சேஃப்டியை பார்த்தா எப்படி? ஒரு ரிலேஷன்ஷிப்ல அவனும் ஒருத்தர் இருக்கான்ல, நீங்க கேடு கிட்ட போன விட்டு போக முடியாதுல. நோ வலிமையானது தானே.
அப்போ ஒரு பெண்ணோட ஐ லவ் யூங்கிற வார்த்தை வலிமை இல்லாததா? நான் ஐ லவ் யூன்னு சொன்னேன், ஐ லவ் யூ டூ சொன்னீங்க. அப்ப நீங்க என்ன காதலிச்சிட்டாங்க சார்? லவ் யூன்னு சொல்றதுனால மட்டும்தான் லவ்னு நம்ம சொல்லவே முடியாது இல்ல. வந்து இப்ப காமனா யூஸ் பண்ற வார்த்தை தானா? அது காமன் ஜோன்ல வந்துடுச்சு சார். அந்த டேர்ம் லவ்ன்ற அதோட நம்ம கனெக்ட் பண்ணி ஷோரா லவ் யூ சொன்னான்னு நம்ம எடுத்துக்கவே முடியாது சார். லவ்வர் என்ன லவ் பண்ணாங்களா இல்லையா? தேங்க்ஸ் அலாட். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத் நெஞ்சார்ந்த நன்றிகள். இந்த வீடியோ பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். ஏதாவது குறை